எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லையே, அவர்தான் 10 தோல்வி பழனிசாமி ஆச்சு. சீமானுக்கு ஓட்டு போறவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க ஓட்டை பேசாம நோட்டாவில போட்டு போயிருங்க. விஜய் வந்து எலெக்ஷன் வர வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு இருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி டெலிவரி நடக்கும். டெலிவரியா? விஜய் மாதிரி எல்லாம் முட்டா பயலா இல்ல, ஒரு அறிவாளியா இருக்காப்ல, பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணி உடனே பேசுறாப்ல. இல்ல நாடு நாட்டு மக்களும் நாசமா போய் கிடக்குது, இதுக்கு ஒரு நல்ல தலைவன் வருவானா? சரி விடுங்க, நம்ம அரசியல் பேச இப்ப காதலை பத்தி பேச ஆரம்பிச்சு. அரசியல்னா என்னத்த அரசியல் பேச போறோம்? விஜய் பண்ணிட்டு இருக்க அரசியல், எடப்பாடி பண்ணிட்டு இருக்க அரசியல், மோடி அரசியல். எடப்பாடி என்ன தெரியுமா பேசுறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரு? நம்மளோட முதலமைச்சர் தான், சிஎம் சார் மு.க. ஸ்டாலின் தானே. எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லையே, அவர்தான் 10 தோல்வி பழனிசாமி ஆச்சு. தெரியுதுல, இந்த லட்சணத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அவனே இவனே அப்படின்னு அவதூறு பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. ஆனா இந்த விஷயத்துல அப்ப விஜய பாராட்டலாம்ல, உறவு முறை சொல்லி கூப்பிட்டுருக்காருல அங்கிள். உறவு முறை சொல்லி கூப்பிட்டுருக்கான் அந்த ஆளாவது அவனே இவனேங்கிறான். இவன் அதுக்கு மேல ரொம்ப கேவலப்படுத்துறான். மேடம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? மேடம் அப்படின்னு எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அதான் ரொம்ப தப்பா இருக்குங்க. ஒரு வார்த்தைய சொல்ற பிரயோகம்னு இருக்குது. வா அப்படிங்கிறதுக்கும் வாங்க அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் வாங்கதான், வரவேற்பு தான், ஆனா வித்தியாசம் இருக்குல்ல. அந்த புரிதல் ஏன் மக்கள்கிட்ட இல்ல? சரி விடுங்க, உங்க ஓட்டு யாருக்கு? ஒரு விஷயம், பிறந்ததுல இருந்து ஓட்டு போடுற வயசு வரைக்கும் ஓட்டு போடல. ஓட்டு போடலையா? அது உங்க கடமை சார், ஜனநாயக கடமை. அதை நீங்க தவறி இருக்கீங்க. எங்க போவீங்க அப்ப ஓட்டு போட சொன்னா? ஹலோ, நான் ஓட்டு போடுற வயசு வரைக்கும் ஓட்டு போடலன்னு சொன்னேன். ஆமா. ஐயோ, நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஓட்டு போடுற வயசு வந்தாதானுங்க ஓட்டு போட முடியும். இன்னும் வயசு வரலன்றீங்களா? ஹலோ, அது வரைக்கும் நான் ஓட்டு போடாம இருந்தேன். அதுக்கப்புறம் போட்ட ஓட்டு எல்லாமே திமுக தான். ஓ, நீங்க அப்படி வரீங்க. தெரியுமா? இடையில ஒரே ஒரு ஓட்டு சீரியஸா அண்ணன் சீமான்ல அவருக்கு போட்டு விட்டேன். அப்புறம் ஏன் போட்டேன்னு ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணேன் சீரியஸா. ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. சீமானுக்கு ஓட்டு போறவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க ஓட்டை பேசாம நோட்டாவில போட்டு போயிருங்க. ஆமா, ஒண்ணுத்துக்கு உதவாத ஓட்டை ஆக்கிட்டு இருக்கீங்க, வேஸ்ட் பண்றீங்க. அட்லீஸ்ட் பிரயோஜனமான ஓட்டு போடுங்க, ஜெயிக்கிற மூஞ்சியா பார்த்து ஓட்டு போடுங்க. ஆமா, என்னத்த சொல்றது. சரி, இப்போ நீங்க ஒரு 2-3 மாசமா அரசியல் பயங்கரமா பேசுறீங்க, பயங்கர வைரல் ஆயிட்டீங்க, இதெல்லாம் ஓகே தான். இந்த ஆட்டெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் தானே இருக்கும். எலெக்ஷன் முடிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி டைரக்டர் ஆயிடுவீங்களா? ஒரு விஷயம், எந்த வேலையும் இல்லாததுனாலதான் இந்த வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுதான், இப்ப இந்த வேலைக்கும் ஒரு முடிவு வந்துரும்ல. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க விஜய் எலெக்ஷன் வர வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு இருப்பாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் இல்லாம வரல அப்படின்னா திரும்பவும் அவர் சினிமாக்கு போயிடுவாரு. அதே மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா? இயக்குனர் ஆயிடுவீங்களா? வேற வழி இல்லைன்னா அதானே பண்ணணும். ஆமா, கெட்டவன் படம் எடுத்தீங்க, அடுத்து என்ன மாதிரி படம் எடுப்பீங்க? நல்லவன் எடுப்பீங்களா? கேடு கெட்டவன் எடுப்பீங்க? முதல்வன் எடுப்பீங்களா? ஓ, அது ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஓகே. ஹலோ, நம்ம சிம்பு வச்சுதான் கெட்டவனு படம் எடுத்தோம். ஆமா. இப்ப சிம்புவும் வெற்றிமாறனும் ஒரு கூட்டணியா சேர்ந்து அரசன்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதுலயும் அதை பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த படத்திலேயே சிம்புவை தூக்கிட்டு அந்த கருணாசு பையன்ல கென்னு, அவனை போட்டு அந்த படம் பண்ண போறாங்களாம். ஆமா, ஐசரி கணேசன் ஒரு ப்ரொடியூசர். ஆமா. அப்புறம் நான் மட்டும், நான் 3 பேர். 3 டைம் சொன்னீங்களா? ஒருத்தர் தான். பேரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 3 டைம் சொன்னேன். அது கோர்ட்ல சொல்லுவாங்க, நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஒரு டைம் சொல்லுங்க, நான் புரிஞ்சுப்பேன்.
அந்த ப்ரொடியூசருக்கும் சிலம்பரசனுக்கும் இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களாம். ம் ஆமா, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமா. ம் இப்ப ஐசரி சைட்ல இருந்து கெட்டவனை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ம் நம்மள்ட்ட ம் அவங்க கேட்கல, நான் தான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஓ சிம்பு கிட்ட பேசிட்டு சொல்றோம் நாங்க. ம் சிம்புவும் நானும் சேர்ந்தோம்னு வச்சுக்கீங்களேன், ம் சீரியஸா சேர்ந்தாதானே. சேர்ந்தாதானேவா? ம் ஹலோ, பிரிஞ்சவங்க ஒரு காலத்தையும் சேர மாட்டாங்களா? சேருவாங்க சேருவாங்க. அதுதான் நானும் சிம்புவும் பிரிஞ்சோம்ல, மறுபடியும் சேருவோம் ம் எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமா, சேர்ந்தோம்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி டெலிவரி நடக்கும். அந்த டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. டெலிவரியா? ஹலோ, ஒரு படம் எடுக்கிறதுக்கு சாதாரணம் கிடையாது. ம் ஒரு பெண் எப்படி கருவாயி உருவாகி ஒரு குழந்தை அதெல்லாம் நான் பெற்று வருதோ. கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்ல ஓ வந்து அதுதான் நீங்க டெலிவரின்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ம் ஒரு குழந்தைய பிரசவம் வைக்கிறது மாதிரி. ஆமா, இது வந்து ஏற்கனவே பல ப்ரொடியூசர்ஸ் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ம் நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே செத்துருன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ம் ஆமா, அதத்தான் இப்ப உயிர் உண்டாக்கிட்டு இருக்கோம். ம் ஆமா, உயிர் உண்டாக்கி டெலிவரி ஆச்சுன்னா உலகமே திரும்பி பார்க்கும், தெரியுமா? ம் ஆமா. சரி, சிம்பு நல்லவரா கெட்டவரா? சிம்புகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, நீங்க சிம்பு வச்சு நானும் சிம்புவும் சேர்ந்தா இப்படி அப்படின்னீங்களே, அதனால கேக்குறேன். நல்லா அவனை தெரிஞ்சுக்கங்க. ம் சிம்புவை போய் நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்களும் சிம்பு மட்டும்தான் இருக்கீங்கன்னா, ம் சிம்புவோட உலகத்துல சிறந்த நண்பன் வேற எவனுமே இல்லை. ம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ம் நட்பு. நீங்க போய் மீட் பண்றப்ப சிம்பு கூடயோ இல்லாட்டினா உங்க கூடயோ எவனாவது ஒரு தேர்ட் பர்சன் இருந்துட்டான்னா ம் உலகத்திலேயே மிக மோசமான மனிதன் சிம்புங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ம் அது என்னவோ தெரியல, தனியா இருக்கிறப்ப நல்லா பேசுறாங்க, ம் 4 பேர் பக்கத்துல இருந்தா ராஜா ஆயிடுறாங்க. ஆமா, அவர் ராஜா தானே. எனக்கு எது? சிம்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாரதும் பிடிக்காது? இல்ல, விஜய் எனக்கு பிடிக்கும், சிம்புவை பிடிக்கும். ஹம்? எல்லாரையும் நல்லா நடிக்கிறவங்க எல்லாரையுமே பிடிக்கும். அதான், உதயநிதியை கூட ரொம்ப பிடிக்கும். அவர் இப்ப நல்லா நடிக்கிறாரா? நல்லா நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆ? நல்லா நடிச்சிட்டு தான் இருக்காரு. சூப்பரா டைலாக்ஸ் எல்லாம் பேசுறாரு. டான்ஸ் மட்டும் தான் அவர் ஆடல. ஆனா உதயநிதியை நல்ல நடிகன் நீங்க சொன்னீங்க பாருங்க. ம் ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க, இந்த யூனிவர்ஸ்லயே, ஏன் இந்த அகில உலகத்திலேயே, ம் இந்த உலகத்திலேயே, ஏன் இன்னும் சுருக்கி சுருக்கி வந்தா கூட ம் உதயநிதியே நல்ல நடிகன்னு சொன்னீங்க பாருங்க. ம் உங்களெல்லாம் தெய்வமே பா முடியல. ஒரு உதயநிதியை நல்ல அரசியல்வாதின்னு சொல்லுங்க. ம் உதயநிதியை நல்ல கவுண்டர் நல்லா கொடுக்கறாரு, பேசுறதுக்கு உடனே பதில் சொல்றாரு. ம். விஜய் மாதிரி எல்லாம் முட்டா பயலா இல்ல, ஒரு அறிவாளியா இருக்காப்ல, பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணி உடனே பேசுறாப்ல, இப்படி எல்லாம் சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு திறமைகள் வேற வேற எல்லாம் இருக்குது. ஆனா நல்ல நடிகன்னு சொல்லி சிவாஜி கணேசன் கேவலப்படுத்துறது மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. நீங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தது இல்லையா? நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை. அதுலலாம் செம்ம கியூட்டா இருக்கும் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே. உண்மையிலே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதாவது நடிப்பு அப்படின்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்றதை விட நடிப்பவே தெரியாம நடிப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி கேட்டகரியில இவர் பிடிக்கும். அதே மாதிரி சசிகுமார் டான்ஸ் பாத்தீங்கன்னா ஆட தெரியாது, ஆனா அவர் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்டா, ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, நீட்டா இருக்கும் பாக்க. லெஜெண்ட் சரவணன் ரொம்ப பிடிக்குமே உங்களுக்கு? உண்மையில ரொம்ப பிடிக்கும் சார். பாத்தீங்களா? ம் ஆமா, அவரும் உண்மையிலே டேலண்டட் பர்சன் தான். அதான் பொதுவா ம் பெண்களுக்கு ம் ஆண்கள்னாவே பிடிக்கும். அப்படிலாம் இல்ல சார். ஆ? ம் அப்படி இல்ல. ம் அதான், நீங்க இப்படி எல்லாம் பிடிக்குதுங்கிறப்பே தெரியுது. ம் ஆமா, என்ன தெரியுது? எனக்கு கூட தான் உங்களை பிடிக்குது. ம் அதுக்காக ம் பிடிக்குதுன்னு சொல்ல முடியும்? ம் ஆமா, பொண்டாட்டின்னு ஊர்த்தி அடிக்க மாட்டா. ஓ, பொண்டாட்டி இருக்காங்களா உங்களுக்கு? ஹலோ, இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சா? பொண்டாட்டினா பிரேக்கப் கிடையாது, அது விவாகரத்து. ம் ஆமா, லவ்னா தான் பிரேக்கப். ம் ஓ, பொண்டாட்டி. அப்போ உங்க ஒய்ஃப் மேல உங்களுக்கு லவ்வே இல்ல? ஹலோ, ம் லவ்வர்ஸ் தான் பிரேக்கப்ம்பாங்க, கல்யாணம் பண்ணவங்க டிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. ம் புரியுதுங்களா? ம் ஆமா, என்னோட முன்னாள் எக்ஸ் இருக்காரு தெரியுமா, ம் ம் அவர் மாதிரி நம்ம எல்லாம். ஓ ஓகே. ஆமா, ம் கல்யாணம் பண்ணிருக்கோம், ம் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம், ம் மறுபடியும் வேற ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ட்ரை பண்றோம், ம் அது கூடயும் சண்டை வரும்.
ம். அதையும் விட்டு பிரிஞ்சிருவோம். ம். மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம், மறுபடியும் சண்டை வரும், அதையும் விட்டு அதை பிரிஞ்சிருவோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க? ம். நீ உயிரோட இருக்க செத்தே போயிருக்கலாங்கிறது மாதிரி இல்ல, சொல்றீங்க. கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டு ஓ, போயிடலாமே. அப்படி சொல்ல வர்றீங்களா? ம். அப்போ நான் சாமியாரா இருந்து புத்தரா இருந்து வழி நடத்துறதுதான் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? இல்லையே, இப்ப நீங்க சொன்னீங்களே சிம்புலாம் கல்யாணமே பண்ணாம எவ்வளவு ஜாலியா இருக்காரு. எத்தனையோ டிவோர்ஸ், எத்தனையோ பிரேக்கப் பார்த்திருப்பாரு. இப்ப சிம்பு கல்யாணம் பண்ணலைங்கிறது தான் உங்க கவலையா? இல்ல நாட்டு மக்களும் நாசமா போய் கிடக்குது, இதுக்கு ஒரு நல்ல தலைவன் வருவானா அப்படிங்கிற தேர்தல்ல இருக்கிற கவலையா? எந்த கவலையில நீங்க முடிக்கிறீங்க, எந்த கவலையில ஆரம்பிக்கிறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான் சார். நம்ம அரசியல்னு ஆரம்பிச்சோம், அப்படியே சினிமாக்குள்ள வந்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்து வேற டாபிக் கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பேசுறோம். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நீங்க வந்து அரசியல் பாதி, சினிமா பாதி, எடப்பாடி பாதி உள்ள கொண்டு வந்தீங்கல்ல, அதுதான் ஹைலைட்டு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம இதே மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சா பேசுவோம் சார். நன்றி. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ம். அன்புமணி ராமதாஸ் இருக்காரு தெரியுமா? ஆமா அவர் டாக்டருங்கிறாங்க. ஆமா. டாக்டருங்கிற எல்லாருமே மரியாதை பேசுறதை நான் பார்த்திருக்கேன். ம். ஆனா அவரு மரியாதை இல்லாம பேசுறாரு. இல்லையே, நல்லாதான மரியாதையா தான் பேசுவாரு. எங்க மரியாதை பேசுனாரு? அவனே இவனேன்னு பேசுறாரு. யாரு? முக ஸ்டாலின். ஓ, எதிர்கட்சினா அப்படிதானே சார் பேசுவாங்க. அப்ப எதிர்கட்சினா மரியாதை இல்லாம தான் பேசுவீங்களா? ம். ம்? எதிர்கட்சி அப்படி பேசுவாங்க, பொதுமக்கள் அப்படி பேச மாட்டாங்க. நான் பொதுமக்கள். என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஒரு தலைவனா இருக்கிறவன் மரியாதை தெரிஞ்சவனா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ம். ஆமா. ஜாதி வெறி பிடிச்சவனுங்களா இருக்கானுங்கிறது தெரியுது. ம். ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஜாதியும் பிராமணத்துக்கு கீழ் ஜாதி தானா அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு யார் சொன்னதா? ம். ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் மேல் ஜாதி பிராமணன் தானே சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு பிராமண நான் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கான்? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த நடுப்புற இருக்கணுங்க தான் ஆண்ட ஜாதிம்பானுங்க. ம். ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்னதான் ஆண்டாலும் நீயும் கீழ் ஜாதிடா அப்படின்னு சொல்ல வர்றேன். ம். புரியுதுங்களா? இல்ல, புரியல. இப்ப எதுக்கு இந்த ஜாதியை நீங்க எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, மரியாதை இல்லாம ஒருத்தவங்களாம் வார்த்தையை விட்டு பேசுறாங்க அப்படின்னா, ம். ஜாதியில பெரிய ஜாதியா தனக்குள்ளார ஃபீல் பண்ணிக்கிறது, ம். மத்தவன்லாம் கீழன்னு நினைக்கிறது. ஓஹோ. பிராமணனுக்கும் கீழே தாண்டா நீ கீழ் ஜாதி அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன். ம். புரிஞ்சவங்களுக்கு புரியும். ம். மரியாதையோட பேசுங்க. ஓகே ஓகே. உங்களோட கோரிக்கை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அன்புமணி ராமதாஸ்க்கும் காதுல விழும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து அரசியல், சினிமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசினதுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நன்றி, வணக்கம் சார். ஃப்ரூட் மிக்ஸ் ம். ரேட் என்ன தெரியுமா? இப்ப ம். கோடை வெயிலுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வைக்கிறாங்க. ஆமா. ஆமா. ஒரு ஓசில வாங்கி கொடுங்க. கண்டிப்பா சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.